Good morning, students. This is Math session 11th standard, chapter 1, Sets, Relations and Functions. In this, we are going to see about functions. Here, definition, ways of representing functions and vertical line test. Next, we are going to see about the functions. Already 10th standard la நம்ம படிச்சிருக்கோம். Functions are nothing but the relations, but it is a subset of Cartesian product. அதே மாதிரி ஆரோ டயக்ராம்ல என்ன படிச்சிருக்கோம்னா டொமைன்ல இருந்து கோடொமைனுக்கு ஒரு டைம் தான் போயிருக்கணும். சப்போஸ் டொமைன்ல இருந்து ஒரே எலிமெண்ட் ரெண்டு டைம் வந்து கோடொமைனுக்கு போயிருந்துச்சுன்னா தட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ அதுதான் இங்க வேர்ட்ஸ்ல 11th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க. How to just go through this. Let us see the definition. Let A and B be two sets. A வும் B யும் ரெண்டு செட் இருக்கு. A relation F from A to B, a subset of A cross B. A cross B represents the Cartesian product. அதோட சப்செட்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. That is a relation. அது வந்து ஒரு ரிலேஷன் தான். அப்படி இருந்ததுன்னா அது பேர் என்னன்னு சொல்லலாம்னா ஃபங்க்ஷன் சொல்லலாம். Is called a function from A to B. If it satisfies the following. இந்த conditions satisfy பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. That is first one is for all A belongs to A. That is small letter A வந்து இந்த first set capital Aங்கிற setல இருக்கணும். There is an element B belongs to capital letter B. So இன்னொரு element B இருக்கிறது இந்த second இருக்கிற set Bங்கிறதுல இருக்கணும். Such that A, B ordered pair of A, B belongs to F. Second one is if A, B belongs to F and A, C, that is ordered pair of A, B belongs to F and ordered pair of A, C belongs to F, then B equal to C. இதுதான் அந்த ஆரோ டயக்ராம்ல நம்ம பார்த்தது. ஏல இருந்து பிக்கு மேப் ஆயிருக்குன்னா ஏல இருந்து திரும்பவும் சிக்கு மேப் ஆகக்கூடாது. ஆனா இப்ப ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா பியும் சியும் எப்படி இருக்கணும்னா சேமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. Have you able to understand this? That is ஏல இருந்து ஒரு இமேஜுக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. That is a function is a relation in which each element in the domain is mapped to exactly one element in the range. That is codomainல ஒரே ஒரு எலிமெண்டோட தான் மேப் ஆயிருக்கணும். அந்த எலிமெண்ட்டுக்கு பேர் தான் என்னன்னா range. A is called the domain. So அந்த இதுல first இருக்கிற செட்டுக்கு பேர் என்னன்னா domain. B is called the codomain of F. If ordered pair of A, B is in F, then we write f of A equal to B. நம்ம இதை வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல என்ன படிச்சிருக்கோம்னா y equal to f of x ன்னு படிச்சிருப்போம். y க்கு பதிலா இங்க b கொடுத்திருக்காங்க, x க்கு பதிலா இங்க a கொடுத்திருக்காங்க. That is அந்த x values கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இங்க a values கொண்டு வந்து அந்த ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து b யோட ஆன்சர்ஸ் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. The element b is called the image of A. ஸோ நீ ஏ சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதோ அந்த ஆன்சர் தான் இமேஜ்னு சொல்லுவாங்க. அண்ட் த எலமெண்ட் ஏ இஸ் கால்டு த ப்ரீ இமேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறது தான் ப்ரீ இமேஜ்னு சொல்லுவாங்க. அண்ட் எஃப் ஆஃப் ஏ இஸ் நோன் அஸ் த வேல்யூ ஆஃப் எஃப் அட் ஏ. தட் இஸ் எஃப் ஆஃப் ஏனா ஃபங்க்ஷன் எஃப்ங்கிறதுல அந்த வேரியபிள் ஏங்கிறதுக்கு பதிலாக கொடுத்துருக்க நம்பர்ஸை சப்ஸ்டிட் பண்ணோம்னா கிடைக்கிற ஆன்சர் தான் வேல்யூ ஆஃப் எஃப் அட் ஏன்னு சொல்லியிருக்காங்க. தென் த set of all B such that ordered pair of A, B belongs to F for some A belongs to capital letter A. So நீங்க இந்த Aல capital letter Aங்கிற செட்ல இருக்கிற small letter A எடுத்து substitute பண்ணீங்கன்னா தான் இந்த Bங்கிற எலிமெண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. Is called the range. கிடைக்கிற ஆன்சர் பேரு range. If B is a subset of R, then we say that the function is a real valued function. இந்த Bங்கிற செட், that is secondல இருக்கிற செட் வந்து real நம்பரோட சப்செட்டா இருந்துச்சுன்னா அந்த செட்டுக்கு பேரு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். Now we will see one arrow diagram. See this diagram. Here P is first set, Q is another set. Here P contains the element 5, 6, 7, 8. Isn't it? Is called as domain and Q contains 3, 4, 5 is called as codomain. The elements in Q are called images. So இந்த இங்க ஒரு நடுவுல மிரர் வச்சோம்னா நம்ம இங்க இருந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இமேஜ். ஸோ இங்க இருந்து இங்க தெரியுற இமேஜஸ் வந்து Pங்கில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு பேரு ப்ரீ இமேஜஸ். ரேஞ்ச் மீன்ஸ் மேப்டு எலிமெண்ட்ஸ். இங்க இருந்து நம்ம ஆரோ டயக்ராம் இதெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கிறோமோ அந்த ஆன்சருக்கு பேர் தான் என்னன்னா மேப்டு எலிமெண்ட்ஸ். தட் இஸ் கால்ட் அஸ் த ரேஞ்ச்.
ஸோ இந்த சம்ல ரேஞ்ச் என்ன அப்படின்னா 3,4,5ங்கிறது அதான் இங்க கொடுத்துருக்காங்க. The range of the function is a subset of the codomain. ஸோ இந்த ரேஞ்சுங்கிறது வந்து சப்போஸ் இங்கக்குள்ள எக்ஸ்ட்ரா கூட எலமெண்ட்ஸ் இருக்கலாம், வேற ஏதாவது கொண்டு வந்து அங்கிருந்து இங்க வந்து மேப் ஆகாம கூட இருக்கலாம். ஸோ the range must be the subset of this codomain. The two functions f and g are said to be equal functions. Suppose f gன்னு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது எப்போ ஈக்குவல் ஃபங்க்ஷன் சொல்லலாம்னா இஃப் their domains are same. fங்கிறதுல இருக்கிற டொமைனும் gங்கிற ஃபங்க்ஷன்ல இருக்கிற டொமைனும் சேமா இருக்கணும். அதே சமயத்துல f of a equal to g of a. f of a சப்ஸ்டிட் பண்றப்ப என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதே தான் g of a ல சப்ஸ்டிட் பண்ணும்போது கிடைக்கணும். அப்படி கிடைச்சது அப்படின்னா that functions are said to be equal functions. Next we are going to see ways of representing functions. In that first one is tabular representation of a function. So இது already நம்ம 10th standardல படிச்சிருப்போம். ஒரு tabular column போட்டு x value and f of x value. அங்க f of xங்கிறது வந்து y ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா tabular columnல x y ன்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். See this x y. That is இங்க xங்கிற elements எங்க இருக்கிற அப்படின்னா first setல domainல இருக்கிறது, yங்கிற ஆன்சர்ஸ் வந்து கோடொமைன்ல இருக்கிறது. ஸோ அதை இந்த மாதிரி tabular columnல எழுதணும் அப்படின்னா that is the tabular representation. Next one is graphical representation of a function. That is ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா that is called as graphical representation of a function. அந்த கிராஃப்ல x axisல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து டொமைன்ல இருக்கணும், y axisல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து கோடொமைன்ல இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம ஒரு curve வரைஞ்சோம் அப்படின்னா that is the graphical representation of a function. Functions can be represented using a graph with x-axis representing the domain. So x-axis வந்து domain represent பண்ணும் and y-axis representing the codomain in the xy plane. xy plane is nothing but a graph sheet, that is paper. Paperல x-axis y-axis மட்டும்தான் மார்க் பண்ண முடியும். That is called as xy plane or Cartesian plane. Let y equal to f of x அப்படிங்கிற ஒரு function consider பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா that is f of x means the function in terms of x. So that answer is y. Here this y is called as the dependent variable because this y value depends upon this x value. So this f of x is called as independent variable. In this y is called an dependent variable and f of x is called an independent variable. The variable particularly this x is called the argument and f of x is the value. See this is the example for graph. That is this name as the graph function name as y equal to x by 2 plus 1. Here x axis, y axis, x axis with the domain values, y axis with the codomain values. Next one is analytical representation of a function. If the functional relation y equal to f of x is such that f denotes an analytical expressions. That is இது ஒரு ஈக்குவேஷன். ஏன் இது ஈக்குவேஷன் அப்படின்னா இங்க ஈக்குவல் டு சைன் இருக்கு, அதனால ஈக்குவேஷன். இதுல இந்த f of xங்கிறது வந்து ஒரு அனாலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷனா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்ததுன்னா then it represents the analytical equation for a function. See some examples. First one is y equal to x minus 1 divided by x plus 1. So இங்க y வந்து அப்படியே தான் கொடுத்திருக்காங்க. இந்த f of xங்கிறது வந்து in terms of xல இருக்கிற ஃபங்க்ஷன். This is called an expression. இது வந்து ஒரு analytical expression equated with this y. Next one is y equal to square root of 9 minus x square. This is also function in terms of x only. Okay, so this expression is equated with this y. The next one is this is also the function in terms of x, that is f of x is sin x plus cos x. This alone means it is called expression. If you are equated with this to y means that is equation. The last one is area of the circle formula, that is a equal to pi r square. Here r is the independent variable, a is the dependent variable. Next one is vertical line test. This also already we are learnt in the 10th standard. That is if a vertical line through a point x in the domain, that is x axis ல இருக்கிற ஒரு point, அது வழியில வரையக்கூடிய ஒரு vertical line meets the curve at more than one point. அது வந்து அந்த vertical line வந்து ஒரு curveல more than one pointல touch பண்ணியிருந்தாலோ or
does not meet the curve அல்லது அந்த curve meet பண்ணவே இல்லை டச் பண்ணவே இல்லைன்னா then the curve will not represent a function அப்படி இருந்ததுன்னா அந்த curve வரைஞ்சிருப்போம்ல that will not represent a function. Let us see the use of the vertical line test. So examsல வந்து first yearல ஒரு டைம் கேட்டாங்க what is the use of horizontal line test அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ அது மாதிரி vertical line testன்னு கேட்டாங்கன்னா எதுக்காண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறத how to know how to write. That is testing whether a given curve represents a function or not. That is ஒரு curve இருக்கு அப்படின்னா அந்த curve ஃபங்க்ஷனா இல்லையான்னு செக் பண்றதுக்காண்டி by drawing vertical line is called vertical line test or simply vertical test. So ஒரு curve இருக்கு அந்த curve வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போறோம் ஃபங்க்ஷனா இல்லையான்னு by using vertical line அப்படின்னா that is called as vertical line test or vertical test மட்டும் சொல்லிக்கலாம். Let us see this graph. See இங்க y axis இருக்கு x axis இருக்கு இந்த curve இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க xல இந்த 2.5ங்கிற அப்ராக்சிமேட்டா இங்க இருந்து ஒரு லைன் போட்டிருக்காங்க that is from இந்த x axisங்கிறத தான் நம்ம டொமைன் சொல்லுவோம் ஸோ இங்க இருந்து x axisல இருந்து ஒரு vertical line வரைஞ்சிருக்காங்க it meets the curve exactly at 2 points so this curve does not a function similarly for this இங்க ஒரு 2 பாயிண்ட் கொஞ்சம் தள்ளி எடுத்திருக்காங்க ஸோ அங்கிருந்து பண்ணும்போது இந்த கர்வ்ல டச் பண்ணவே இல்லை இந்த கர்வும் பிரேக் ஆகி தனித்தனியா இருக்கு ஸோ that this curve is also not a function. Thank you students.